ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான். நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பாவில் தான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கும் ஒரு grip கிடைக்கும். நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா வந்து நான் ஊற வச்சுட்டேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 400 கிராம் அரிசி தான் நான் செய்கிறேன். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாமே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 2 கலர் கலர்னோடனே நான் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நீங்கள் 4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் தாராளமாக. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை வந்து கொஞ்ச நேரம் விட்டு கலந்து விட்டுக்கிறேன் நான். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டு அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் வெந்து வரும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 300 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். 1/4 லெமன் புழிஞ்சாலே போதும். நான் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது நான் இந்த டம்ளரில் தான் வந்து 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சீரக சம்பாக்கு ஈக்குவலாக சேர்த்தோம்னாக்கா குழஞ்சிரும். அதனால் வந்து 1க்கு 1.5 கணக்கில் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த பக்கம் அரிசியை வந்து நான் வடிகட்டி நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் உங்களுக்கு பார்த்தலன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து அரிசியுமே வந்து பாதி வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். நான் வந்து தவாவில் வந்து தம் போட்டுறேன். போட்டு ஒரு 20 மினிட்ஸு சூப்பராக வந்து சீரக சம்பா அரிசி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட கத்திரிக்காய் பச்சடியும் தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.